இயற்கையை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இது நம்ம சேனல் பெண்ணாமனை. நம்ம இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஹானர்ஸ் டிகிரிக்கு உண்டான கட் ஆஃப் மார்க் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யாராருக்குன்னா அதுல சீட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. எவ்வளவு பர்சன்டேஜ் செக்யூர் பண்ணவங்களுக்கு கேண்டிடேட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ மார்க் எடுத்த மாணவர்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றத பத்தி ஸோ என்னுடைய ஒரு வியூகம், என்னுடைய கணிப்புல இருந்து நான் சொல்றேன். ஸோ இதுதான் அப்படியே வரும் அப்படின்றது எந்த ஒரு நிலைப்பாடும் கிடையாது, உறுதியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னுடைய இந்த 2-3 வருஷம் நான் பார்த்ததை வச்சு சொல்றது ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா நீங்க யாரும் ஸோ ஹானர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு ஸோ வேற எந்த காலேஜ்லயும் ஜாயின் பண்ணிடாம ஹானர்ஸ்க்காக மட்டுமே நிறைய பேர் வெயிட் பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய ஜூனியர்ஸ்லாம் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு கீழே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும், ஒருவேளை அவங்க அஃபிலியேட்டட் காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்க கண்டிப்பாக அஃபிலியேட்டட் காலேஜுக்கு அவங்க உள்ள போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அனலைஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன். ஸோ 6/8/2002 இந்த பப்ளிஷ் இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபிகேஷனுக்கு அனுப்புற டேட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 8/8/2022 முதல் 11/8/2022 வரை இந்த டைமிங்ல ஸோ உங்களுக்கு மெயில் மெசேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்க ஸோ யூனிவர்சிட்டிக்கு மெயில் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ பண்ணாதவங்க கண்டிப்பா பண்ணிருங்க. ஸோ மெரிட் லிஸ்ட்ல இருக்கவங்க எல்லாருமே மெயில் வந்திருக்கும். ஸோ நீங்க பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் என்னைக்கு வரும் அப்படின்னா சேம் ஆன்லைன் மெத்தட் தான். இது எல்லாமே ஆன்லைன் மெத்தட் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ அலாட்மெண்ட் ஆர்டர் பொறுத்தவரை 13/8/2022. ஓகேங்களா. இதுல ஏன் கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு கேட்டகரி ஒரு டேட் கொடுக்கல அப்படின்னா இது தரமணியில ஒரே ஒரு காலேஜ் மட்டும் தான் இருக்கு. அந்த காலேஜ்ல மட்டும் தான் நீங்க படிக்க முடியும். அதனால வேரியன்ட் காலேஜஸ் இருந்தா நீங்க எந்த காலேஜ் சூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கவுன்சிலிங் நடத்தலாம். இங்க அப்படி ஆப்ஷனலே கிடையாது அப்படின்றனால ஸோ கவுன்சிலிங் கிடையாது. டைரக்டா அலாட்மெண்ட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. இதுதான் ஜாயினிங் ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ 16/8/2022 முதல் 18/8/2022 இந்த டேட்குள்ள நீங்க ஜாயின் பண்ணிருக்கணும். உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர்ல எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் ப்ராப்பரா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான சீக்வன்ஸ் வந்துடும். அப்படி பார்க்கும்போது BA LLB ஹானர்ஸ், BBA LLB ஹானர்ஸ் இதை பொறுத்தவரை ஓசி கேட்டகரியில ஸோ மெரிட் லிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 98 கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வெயிட்டிங் லிஸ்ட் நெக்ஸ்ட் கவுன்சிலிங் கிடையாது. அப்படின்றப்போ 98 எடுத்தவங்களுக்கு ஸோ 98 அபோவ் இருக்கவங்க கண்டிப்பா மெரிட் லிஸ்ட்ல போயிட்டு உள்ள போயிருப்பாங்க. அதுக்கடுத்து பிசிக்கு வருவோம். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது பிசியில 96.250 கேட்டிருக்காங்க. இதுல பிகாம் பொறுத்தவரை 97 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. பிசிஏ பொறுத்தவரை 90 கேட்டிருக்காங்க. 90.750. இதுல இருந்து அடுத்த கவுன்சிலிங்க்கு அதிகபட்சம் ஒரு 1 or 2% சாலிடா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு கீழே குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது ஜென்ரலா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி ஸோ இந்த கேட்டகரியை பொறுத்தவரை நீங்க ஒரு 90% கீழே இருக்கீங்க அல்லது ஒரு 90% பிலோவா, அதாவது ஒரு 89 இல்ல 88 இதுக்கும் கீழே இருக்கீங்க அப்படின்னா 88க்கு கீழே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சீட் கிடைக்கிறது உண்மையாவே ரொம்ப கஷ்டம், வாய்ப்பு இல்லை. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றது என்னுடைய டைம். பை உங்களோட லக்கில் சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பொறுத்தல இது எல்லாத்துக்குமே சொல்றேன். அதாவது BA LLB ஹானர்ஸ், BBA LLB ஹானர்ஸ், BCom LLB ஹானர்ஸ், BCA LLB ஹானர்ஸ். ஸோ இந்த 3 கேட்டகரி பீப்புள் அதாவது ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இதை பொறுத்தவரை 88% கீழே இந்த கேட்டகரி கீழே நீங்க 88% கீழே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் கிடைக்கிறது ரொம்பவே கடினம் அப்படின்றத நான் வெளிப்படையா சொல்லிடுறேன். ஏன்னா சும்மா வியூஸ்க்காக கண்டிப்பா கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி ட்ரஸ்ட் கொடுக்குறது இந்த விஷயத்துல ரொம்ப தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் செகண்ட் கவுன்சிலிங்ல உள்ள போனா ஒரு ஸ்டூடெண்ட். ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது அதனுடைய வலி, அதனுடைய கஷ்டம், அதனுடைய ஏக்கம் எந்த அளவுக்கு இருக்கும், நமக்கு சீட் கிடைக்காதா அப்படின்ற அந்த ஏக்கம் நான் ஃபீல் பண்ணிருக்கேன். அதனால சும்மா பொய்யா போலித்தனமா உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து வியூஸ் அதிகமா பண்ணணும் அப்படின்றது எனக்கு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. அதுக்கடுத்து பார்க்கும்போது அதனாலதான் ஓப்பன் டாக்கா பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது SC, SCA, ST இந்த கேண்டிடேட்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு SCயை பொறுத்தவரை 93 கேட்டிருக்காங்க. மேபி இவங்களுக்கு ஒரு 90 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாம் பொறுத்தவரை 95 போயிடுச்சு.
அது பிகாம் பொறுத்தல 95 கீழே இருக்கவங்களுக்கு எஸ்சி கேட்டகரியில வந்துட்டு சீட் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி பிசிஏ எல்எல்பியை பொறுத்தல ஸோ எஸ்சி கேட்டகரியை பொறுத்தல 85 கேட்டிருக்காங்க. மேபி இவங்களுக்கு வந்து ஒரு 82 இல்லை 83 அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க அவங்களோட கட் ஆஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஏ அதை பொறுத்தவரை பிஏஎல்எல்பி பிபிஏஎல்எல்பி ஹானர்ஸ் பொறுத்தவரை வந்துட்டு 89 கேட்டிருக்காங்க. இதுல இருந்து ஒரு 2% குறைச்சிக்கோங்க. 87 மேபி செகண்ட் கவுன்சிலிங் இல்லை தேர்ட் கவுன்சிலிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல பிகாம் பொறுத்தல 90 கேட்டிருக்காங்க. இதுல இருந்து 1% குறைச்சிக்கோங்க. அப்படி பார்க்கும்போது 89 நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் வந்து பிசிஏஎல்எல்பியை பொறுத்தல 71% 71.25 கேட்டிருக்காங்க. இதை பொறுத்தல உங்களுக்கு பிசிஏ பொறுத்தல ஸோ எஸ்சிஏ கேண்டிடேட்ஸை பொறுத்தல உங்களுக்கு ஒரு 69% நீங்க வச்சிருந்தா கூட கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. எஸ்சி கேட்டகரியை எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரை ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அவங்கள பொறுத்தவரை வந்துட்டு 85.250 கேட்டிருக்காங்க. அதாவது 85.250 கேட்டிருக்காங்க. இதுல இருந்து ஒரு 2% குறைச்சிருவாங்க. அதாவது 83 இல்ல 83 அந்த மாதிரி அந்த பார்டர்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிகாம பொறுத்தவரை ஸோ 82 கேட்டிருக்காங்க. நீங்க ஒரு 2% குறைச்சுக்கோங்க. 80% வச்சிருக்கவங்க எஸ்டி கேட்டகரியில பொறுத்தவரை பிகாம்ல வந்து சீட்டை வந்து செக்யூர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் வந்து பிசிஏ எல்எல்பி ஹானர்ஸ் வந்து பொறுத்தவரை வந்துட்டு 63 தான் கேட்டிருக்காங்க. 63.500 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 60% இல்லை 62% 61% இந்த மாதிரி சம்திங்ல வச்சிருக்கவங்க கண்டிப்பா வந்து நீங்க உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஸோ இதுதான் ஒரு சின்ன அனலைஸ் அப்படின்றது நான் சொல்ல வரேன். இந்த வீடியோ நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்துருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியல இல்லை இன்னொரு தடவை பொறுமையா தெளிவா சொல்லணும்னா கூட நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு தடவை கூட பொறுமையா எடுத்து என்னால முடிஞ்ச சின்ன சின்ன அனலைஸ் வந்து நான் கண்டிப்பா கொடுக்குறேன். இதே போல அஃபிலியேட்டட் காலேஜுக்கும் ஒரு சின்ன அனலைஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோல கண்டிப்பா பார்த்துருவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விஷயத்துல வேற என்ன சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு வேற எதுவும் பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ சீட் கிடைச்சவங்க ஸோ இந்த ஒவ்வொரு சீட்டையும் வந்து ரொம்ப வேல்யூபிளா நீங்க ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ மார்க் எடுத்து நல்ல பர்சன்டேஜ் வச்சு உள்ள போயிருந்தா மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அதனால எனக்கு சீட் கிடைச்சிருக்கு, நான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றேன், அதுக்கப்புறம் ஏதாவது சுச்சுவேஷனால டிஸ்கன்டினியூ பண்றோம் அந்த மாதிரி டிஸ்கன்டினியூ பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தயவு செஞ்சு ஸோ ஜாயின் பண்றதை தவிர்த்துக்கோங்க. அது போக பிடிக்காம சும்மா ஏதாவது ஒரு கட்டாயத்தின் பேர்ல லா செய்யறவங்களும் ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட சீட் நீங்க வந்து சேராம இருந்தீங்க அப்படின்னா, அதாவது என்ன சொல்றேன் எல்லாரையும் சொல்லல, ஸோ விருப்பம் இல்லாம சேர்றவங்க சொல்றேன். அவங்க மாதிரி அவங்க வந்து சேராம இருந்தீங்க அப்படின்னா உண்மையாவே விருப்பத்தோட ஸோ பர்சன்டேஜ் கம்மியா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா வந்து அமையும் அப்படின்றத என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோளா நான் மூலமா வச்சுக்கிறேன். இந்த விஷயத்த தான் சொல்லணும்னு நினைச்சது, வேற ஒன்றும் இல்லை. சேம் இதே தான் அஃபிலியேட்டட் காலேஜில் பொறுத்தாலையும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸோ பர்சன்டேஜ் ஏதோ சில காரணங்கள்னால கம்மியா வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அவங்களாம் லா படிக்கணும் நிறைய பேர் வந்து எத்தனையோ பேரை நான் அப்படி பார்த்துருக்கேன். ஸோ இந்த பாஸ்ட் 3 இயர்ஸ்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வாய்ப்பு கொடுக்க விதமா இருக்கும். சும்மா ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேர்ல எதுக்கும் கடமைக்கு லாஸ் படிக்க வரேன் அப்படின்னு தயவு செய்து யாராவது லா சூஸ் பண்ணிருக்கீங்க, அதுவும் முக்கியமா கவர்மெண்ட் லா காலேஜ் சூஸ் பண்றீங்கன்னா தயவு செய்து நீங்க சீட் வந்து எடுக்காதீங்க அப்படின்றது என்னுடைய பர்சனல் ரெக்வஸ்டா நான் வைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுடைய நீங்க வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு சீட்டும் வந்துட்டு ஸோ ஒரு பையனுடைய ஒரு மிகப்பெரிய கனவா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த கனவை வந்து நீங்க வந்து தட்டி பறிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து மறைமுகமா ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க உள்ள வரீங்க, ஒரு ஆர்வத்தோட வரீங்க, ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி வரீங்க லா படிக்கணும் அப்படின்னா தாராளமா நீங்க படிங்க. உங்களுக்கு அதான் எய்ம் அப்படின்னா ஸோ தாராளமா படிங்க. என்னோட கதைகள் அப்படின்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ற மாதிரி இருக்கும். அதை நம்ம இன்னொரு வீடியோல நான் எப்படி ஜாயின் பண்ணேன், எந்தெந்த ப்ராசஸ் வந்துச்சு, எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்ற, அதாவது கஷ்டம் மீன்ஸ் மென்டல் ப்ரெஷர் எவ்வளவு இருந்துச்சு, எப்போ சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற விஷயத்த என்னுடைய அனுபவங்களை வந்து நான் இன்னொரு வீடியோல கண்டிப்பா பதிவு பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. ஸோ அப்பதான் வந்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சீக்கிரமா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோஸ் வந்து டிலே பண்ணி போறதுக்கான ரீசன்ஸ் வந்து நான் பின்னாடி வந்துட்டு கண்டிப்பா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இருப்பினும் உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.